ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம ஊர்லேருந்து வரும்போது எடுத்த குட்டி குட்டி கிளிப்ஸ் தான். அதை தான் வீடியோவை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஊர்லேருந்து வந்து நிறைய வேலை இருந்துச்சு இங்கே வந்து பண்ணுறதுக்கு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்துட்டே வரலாம். இப்போ வந்து ஊர்லேருந்து வரும்போது என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மட்டும் பார்க்கலாம். ஊர்லேருந்து வரும்போது நிறைய திங்ஸ் கொண்டு வர மாதிரி இருந்தது. லைக் ரொம்ப எப்படி சொல்கிறது, பேசிக்கான திங்ஸ் எடுத்துகிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் என்னென்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை எடிட் பண்ணி போடுறது மட்டும் தான் பாக்கி. கிளைமேட்டுமே அன்றைக்கி ரொம்ப வெயிலாக இல்லை, ரொம்ப க்ளவுடியாக அப்படியும் இல்லை, நல்லா இருந்தது ட்ராவல் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி ஊர்லேருந்து வரும்போதே அப்படி தான் இருக்குது. நம்ம குட் லக் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். அப்புறம் டீ சமோசா சாப்பிட்டோம் ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் முட்டை சாப்பிட்டோம். அவ்வளோதான், பாயில்டு எக். அது மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கங்கே பிரேக் எடுத்தால் தான் ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. சுத்தமாக பிரேக் எடுக்காமல் வந்தால் வரவே முடியாது. நம்மளும் தாங்க மாட்டோம், நம்ம வண்டியும் தாங்காது. சுத்தமாக நம்மளால் முடியவே முடியாது. கொஞ்சம் பிரேக் எடுத்து அங்கங்கே ஒரு 2 ஸ்டாப் இல்லை ஒரு 3 ஸ்டாப், மேக்ஸிமம் 3, மினிமம் 1 or 2 அப்படி எடுத்தால் தான் நம்மளால் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக வர முடியுது. இல்லைனா சுத்தமாக முடியறதில்ல. அதனால் மோஸ்ட்லி எப்போவுமே ஒரு 2 ஸ்டாப்பாச்சும் மினிமம் இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். வந்து அதுக்கப்புறம் பேக் போடுற வேலை இருந்துச்சு வீட்டில். அந்த வேலை கொஞ்சம் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் சும்மா பேசிக்காக கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். இது போட்டு முடிக்கிறதுக்கே ஒரு 2-3 நாள் ஆகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில் கூட போட்டிருக்க மாதிரி காட்டியிருப்பேன். அது வந்து டைம் ஆச்சு நிறைய. ஒரு பேக் போடுறதுக்கே ஒரு 1 வீக் நம்ம கண்டினியூஸாக போட்டால் 3-4 டேஸில் முடிச்சிடலாம். இல்லை பிரேக் விட்டு போடுறோம் அப்படின்னா 2 வீக்ஸ் கூட ஆகும். அது நம்ம எந்த அளவுக்கு அதை சின்சியராக போடுறோம், எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அதை போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான். பர் டே இவ்வளோ ஹார்ஸ்னால் நிறைய ஹார்ஸ் போட்டோம்னா சீக்கிரமாக முடிஞ்சிடுது. இல்லை கொஞ்சமாக தான் போட முடியுது, வேறு வேலைலாம் நிறைய இருக்குது அப்படிங்கும்போது நிறைய நாள் எடுக்குது ஒரு பேக் போடுறதுக்கே. அப்படி தான் இது 2மே போட்டுட்ருந்தோம் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து கொஞ்சம் 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 குட்டி 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 வேலைங்க. அப்புறம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற வேலை, அதெல்லாம் பெரிய வேலை. அதெல்லாம் எடுத்து வச்சு இங்கேருந்து போகும்போது இங்கேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே அன்பேக் பண்ணுறது, மறுபடியும் அங்கேருந்து வரும்போது அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே அன்பேக் பண்ணுறது, இதுவே பெரிய வேலை. பட் என்ன பண்ணுறது, அந்த வேலையை ஓமிட் பண்ணவும் முடியல. அது பண்ணி தான் ஆகணும். அங்கேருந்து பேக் பண்ணி இங்கே கொண்டு வரது, இங்கேருந்து பேக் பண்ணி அங்கே கொண்டு போகிறது. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணுவோம். See you soon. Bye bye.